ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இது வந்து தூதுவளை செடி. தூதுவளையை வச்சு தான் இன்றைக்கி வந்து சட்னி செய்ய போகிறோம். அப்புறம் ரசமும் கூட செய்யலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சட்னி செஞ்சு காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் தூதுவளை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். தூதுவளை வந்து நம்மளுக்கு கோல்டு, நெஞ்சு சளி, காஃப்லாம் பிடிச்சிட்ருக்கும் போது இந்த இரும்பல், வறட்டு இரும்பல் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் கூட இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா 2 டேஸில் கம்மியாயிடும் உங்களுக்கு. அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்சதுங்க தூதுவளை செடி. ரொம்ப சட்னிக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தூதுவளை இலையும் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். முள் குத்தும், பார்த்து கழுவுங்க. புதுசாக செய்கிறவங்க, சம்டைம் இது யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க நல்லாவே யூஸ் பண்ணுவாங்க. கடாய் சூடாக இருக்குது. கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து உளுந்தும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு பொன்னிறமாக வறுத்தெடுக்கலாம். கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து காஞ்ச மிளகா ஒரு 5 மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சமாக பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம், ஒரு 10 மாதிரி. அப்புறம் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கப் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். அப்படியே நீங்கள் உருண்டையாக பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன், பெரிய வெங்காயம். வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக இஞ்சி ஒரு 2 துண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக புளியும் நான் எடுத்துக்கிறேன். நல்லா வதங்கிட்டுருக்கு. கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து கொஞ்சமாக நான் கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். தூதுவளை கழுவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டப்புறம் வதக்கி கொடுக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக நான் வந்து கொத்தமல்லி இலை சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை வேண்டாம்னா விடுங்க. இது போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. எல்லாமே ஒரு டைம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சால்ட் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறதுனா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அரைக்கும் போது கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். தூதுவளை சட்னி அரைச்சி எடுத்துட்டோம். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் தோசையோடு நாங்கள் சாப்பிட போகிறோம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உங்களுக்கு இது டெய்லியும் கிடைச்சா கூட நீங்கள் டெய்லியும் எடுத்துக்க வேண்டாம். வீக்லி ஒரு 2 டைம்ஸ் எடுத்தால் மட்டும் போதும். ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடும் பாடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.